ஹலோ காய்ஸ், நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில். அதை வந்து சொல்லிக்கிடுதேன். என்ன வேண்டுதலுக்காண்டி போயிருந்தோம் அப்படின்னா, வெள்ளியில் வேல் எடுத்து நான் உண்டியில் போடுதேன் அப்படின்னு வேண்டியிருந்தேன். இந்த வேல் வந்து 5 கிராம் 30 மில்லி இருந்தது. 1200 சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து டெலீட் ஆகிட்டு. எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாதில்ல. நான் தெரியாமல் பண்ண ஒரு மிஸ்டேக்னால் என்னோடய வீடியோவே ஃபுல்லாமே டெலீட் ஆகிட்டு. நான் ஒரு சேனல் ஆரம்பித்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்திருந்தது. உங்களுக்கே தெரியும், யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்த உடனே சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எல்லாம் வராது. டெய்லி நான் வீடியோ போட்டு அவ்வளோ கொண்டு வந்திருந்தேன். நாங்கள் வந்து எல்ஐகே மூவிக்கு போயிருந்தோமா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவிக்கு. அப்போ வந்து அதில் உள்ள தேட்டரில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம அதில் அந்த வீடியோ போட்டிருந்தோம்னா காப்பிரைட் வருமா, எனக்கு வந்து தெரியாது. அப்படி இருந்துமே எனக்கு எந்த ஒரு ஜிமெயில் எதுவுமே அனுப்பலை. ஆனால் அவங்க ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க என்னோடய சேனலை. அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். எதுக்கு வீடியோ போட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டு போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சரி 2வது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இப்போது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி போடுதேன் வீடியோ. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தான், திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணி 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலுமே போக முடியல. அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம நினச்சா முருகரை பார்க்க முடியாது, முருகர் நினச்சா தான் நம்மளை பார்க்க முடியும், நம்மளால் முருகரை பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி தான் போக முடிஞ்சது. கடற்கரையிலே எல்லாருமே நைட்டு தங்கியிருந்தாங்க. எந்த ஒரு கோயில்லையுமே கடல் பக்கத்தில் இப்படி நிம்மதியாக யாருமே தூங்கி எங்கேயுமே பார்க்க முடியாது. சுனாமி வென்று சுப்பிரமணியன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முருகர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு தான் மொட்டை வந்து போடுவான்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 மணிக்கு மொட்டை போட்டு போயிட்டு 6 மணி ஆகிட்டு மொட்டை போட்டுட்டு வர்றதுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோனெல்லாம் கையில் கொண்டுட்டு போகலாம், ஆனால் வந்து ஃபோட்டோ தான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. நம்ம ஃபோன் எல்லாத்தையுமே லாக்கரில் வாங்கி வச்சுக்கிடுதாங்க. நம்ம அமௌண்ட் பே பண்ணி லாக்கரில் கொடுத்துடணும். சேஃபாக தான் இருக்குது. உள்ளே நுழையிலையுமே நம்ம ஃபோன் வச்சுருக்கோமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே விடுதாங்க. யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ரீல்ஸ் எல்லாம் எடுத்து அப்டேட் பண்ணுதாங்கல்ல, அதனால் இப்படி வந்து ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம் திருச்செந்தூருக்கு. அப்போ வந்து இப்படி இல்லை. இது எதுக்காக இந்த வேண்டுதல் அப்படின்னா, என் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ நான் வேண்டியிருந்தேன், சரியாயிட்டுன்னா நான் வந்து வெள்ளியில் வேல் எடுத்து போடுவேன் அப்படின்னு. என் பையனுக்கு வந்து எதுக்கு மொட்டை அப்படின்னா, அவன் பேர் வந்து செந்தமிழ் செல்வன், முருகன் பேர் தான். எதுவுமே நாங்கள் பிளான் பண்ணி வைக்கல. அவன் பிறந்ததுமே செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தான். அவனுக்கு 7 வயசு ஆகுது. உனக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் வாயில் வர்றது வேல்முருகன் அப்படின்னு தான் வரும். ஸோ அவனுக்குமே மொட்டை போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். போடுறதே 3 பேருக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கும் என் பாப்பாவுக்கும் என் பையனுக்கும் 3 பேருக்குமே மொட்டை போட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வர்றதுக்கே டைம் பார்த்திங்கன்னா 8:30 8:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 3 கிளிக்ஸ் எடுத்துகிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.